Hello. Today I am going to inject platelet-rich plasma into the knee of a patient. This patient is in his 60s. He is suffering from grade 3 osteoarthritis. உங்கள் பேர் என்ன சார்? தங்கராசு. என்ன ஏஜ்? கே தங்கராசு. 69 வயசு. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு மூட்டு வலிங்க, ரெண்டு மூட்டும், கால் மூட்டு ரெண்டும். எவ்வளோ நாளாக இருக்கு? 5 இயர்ஸ்க்கு மேலே இருக்கு. நடக்க கஷ்டமாக இருக்கா? நடக்கிறதா ரொம்ப சிரமம். ஓகே. இப்போ இன்னைக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? இன்னைக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷனுக்காக வந்தேன். ரைட். எக்ஸ்ரேலாம் பார்த்தாச்சு இல்லையா? பார்த்தாச்சு. 3வது கட்ட தேய்மானம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம். இன்னைக்கு ஒரு காலுக்கு போட்டுக்க போகிறீங்க. ஆமாம். அப்புறமா இன்னொரு காலுக்கு போட்டுக்க போகிறீங்க. ஆமாம், அடுத்த. ரைட். அதோட ரிசல்ட்லாம் பற்றி சொல்லியிருக்கேன்னா? அது எவ்வளோ நாள் இருக்கேன், எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கீங்க? அந்த 2 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ரைட். You can see the needle moving there. It's inside the infusion. Okay. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு மிஸ்டர் தங்கராஜ் எங்க முன்னாடி உட்காந்துருக்காரு. அவருக்கு வயசு 69 ஆகுது. அவர் பேங்க்ல மேனேஜராக இருந்தார். இப்போ ஓய்வு பெற்று இப்போ வீட்டில் தான் இருக்காரு. அவருக்கு சுகர் இருக்கு, முழங்கால் வலி எவ்வளோ நாளாக இருக்கு சார்? 5 இயர்ஸ் சார். 5 இயர்ஸாக இருக்கு. அந்த வலினால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. நடக்க முடியல, வாக்கிங் போக முடியல, எக்ஸசைஸ் பண்ண முடியல. முழங்கால் வலி ஜாஸ்தி ஆகிட்டு மாடிப்படி ஏறுறது எல்லாத்துலேயும் கஷ்டமாக இருந்தது. என்னை போன வாரம் பார்த்தாரு. என்னோட வெப்சைட்டு அதெல்லாத்தையும் பார்த்து யூடியூப் சேனல் வீடியோ எல்லாம் பார்த்து வந்தார். எப்படி பார்த்தீங்கன்னு கேட்டப்போ தான் சொன்னார். இன்றைக்கி அவர் போன வாரம் அவரோட எக்ஸ்ரேலாம் எடுத்து பார்த்தோம். 3வது கட்ட தேய்மானம் கிரேட் 3 ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் இருக்குது. ஜாயிண்ட் ஸ்பேஸ் உள்ளே இருக்கிற அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற அந்த வித்தியாசம் குறைஞ்சிருந்தது. இன்றைக்கி அவருக்கு இந்த பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். வலது காலில் போட்டிருக்கோம். அடுத்ததாக அவர் இடது காலில் அப்புறமா போட்டுக்கு வருவார். எக்ஸசைஸ் போட்ட அப்புறம் அவருக்கு பெயின் ரிலீஃப் இருக்குது. அவருக்கு டயட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ அவர்கிட்டயே நம்ம கேட்டுட்டு எப்படி இருக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? எனக்கு 5 இயர்ஸா மூட்டு வலி இருந்தது. சாரை போன வாரம் பார்த்தேன். பிஆர்பி பத்தி விசாரிச்சேன். அவர் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அது இன்னைக்கு பிஆர்பி இன்ஜெக்ஷன் போட்டுக்கினேன். இப்பயே கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி தான் இருக்கு. எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணணும், வெயிட்டை குறைக்கணும், டயட்டு கண்ட்ரோல், அதெல்லாம் சொல்லி கூட அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணணும். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மூட்டுக்கும் பிஆர்பி, இப்போ ஒரு மூட்டுக்கு தான் பண்ணிக்கினேன். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு காலுக்கும் பிஆர்பி பண்ணிக்கிறேன். அதான் முடிவு பண்ணியிருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. So if you are suffering from knee osteoarthritis and don't want to undergo surgery, then biological injections like PRP or PRS, depending on the severity, will help you get control of your pain, and they will even regenerate tissue. They will stop the inflammation, modify immune response, and you will have a good long-term result. So if you found this video informative and helpful, share it with your relatives or friends. Subscribe to my channel and press the bell icon to receive notifications when I upload videos like this in the future. See you in the next video. Thank you and bye.